சாய்ந்தமருது பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் எம் ஆஷிக் தலைமையில் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஆதம் பாவாவின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. சாய்ந்தமருது பிரதேசத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டு அவற்றுக்கு துரித தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுதுமால பே, மாநகர ஆணையாளர் டி.எம். ராஃபி உள்ளிட்டோரும் இணைந்திருந்தனர். நிந்தவூர் பிரதேசத்தில் விவசாயிகளை ஊக்குவிக்கும் ரன் சரு பொல நிகழ்ச்சி திட்டத்தின் அறுவடை விழா இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம் பாவா அதனை ஆரம்பித்து வைத்தார். காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்காகிய குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு வெள்ளாவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் 61 வயதான 4 பிள்ளைகளின் தந்தை என போலீசார் தெரிவித்துள்ளார்கள். அம்பாறை மாவட்டத்தில் கல்லோயா வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் வலதுகரை வாய்க்காலில் 31ஆம் 36ஆம் வாய்க்கால்களில் வழிந்தோடிய நீர் தேங்கியிருப்பதால் மூழ்கி கிடக்கும் காணிகளில் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையில் ஆரம்ப கட்ட செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் பலர் இதன்போது இணைந்திருந்தனர். குருநாகல் மாநகர சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நடமாடும் சேவையின் முதற்கட்ட மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. அதேபோல் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் குருநாகல் தொழில்நுட்ப மாணவர்களினால் நகரை சுத்திகரிப்பு செய்யும் வேலை திட்டமும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய திசாநாயக்க, குருநாகல் மாநகர முதல்வர் அசார்டீன் மொயினுதீன் உள்ளிட்ட மாநகர சபை உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான பிரதான வீதியை ஆக்கிரமித்து பாதசாரிகளின் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள வியாபாரங்கள், விளம்பரங்கள் உள்ளிட்டவற்றை அகற்றும் பணிகள் நகரசபை தவிசாளர் தலைமையில் இடம்பெற்றது. கிண்ணியா வர்த்தக சங்கம், வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியோரின் ஒத்துழைப்புடன் கிண்ணியா புகாரியடி சந்தியிலிருந்து டி சந்தி வரை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் கேட்டறிந்த அவர் வைத்தியசாலையின் பணிப்பாளருடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். அதன்போது மத்திய மாகாண சுகாதார பணிப்பாளர் நிஹால் ஜாயசூரியவும் இணைந்திருந்தார். காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்திக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய தூதுவர் தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கான பாரிய அளவிலான 44 மின்கலங்கள் களுவாஞ்சிக்குடி போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். அவற்றின் மொத்த பெறுமதி 14 லட்சம் ரூபாய் எனவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர்.